வணக்கம். தமிழ்நாடு இப்போ ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. உள்ளுக்குள்ள எல்லா பக்கத்துல இருந்தும் பிரஷர் ஏறிட்டே இருக்கு. சரி, அப்படி என்னதான் நடக்குது? இந்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன? இதனால என்ன ஆகும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஆமாங்க. கவர்னன்ஸ், பப்ளிக் சேஃப்டி, பாலிடிக்ஸ்னு இப்படி பல விஷயங்கள்ல ஒரே நேரத்துல பிரச்சனை கிளம்பும்போது மாநிலத்துல ஒரு மாதிரி டென்ஷனான சூழல் உருவாகுது. இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பிரச்சனை மட்டும் இல்ல. அப்போ இந்தியாவோட முக்கியமான மாநிலங்கள்ல ஒன்னான தமிழ்நாட்டுல இந்த டென்ஷனுக்கு என்னதான் காரணம்? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. வாங்க, பிரஷர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். முதல் பிரஷர் பாயிண்ட் அது ஆளும் அரசு மேல வரக்கூடிய நிர்வாக கோளாறுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். இது சமூகத்தோட பல தரப்புல இருந்தும் வருது. பாருங்க, ஒரு அலங்கோலமான ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான். இது ஒரு பொதுவான எண்ணத்தை காட்டுது. அதாவது அதிகாரிகள் மக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்க. ஆனோ ஒரு கருத்து வலுவா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ராம்சார் தளம், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல பாதுகாக்கப்பட்ட ஒரு சதுப்பு நிலம், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சட்டவிரோதமா அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. எல்லா ரூல்ஸையும் மீறி எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்கிறது தான் இப்ப பெரிய சர்ச்சையா இருக்கு. 123 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தொகை. எதுக்கு தெரியுமா? சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வெள்ளம் வராம தடுக்கிற வேலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இது. ஆனா என்னாச்சு? இவ்ளோ பணம் ஒதுக்கியும் முக்கியமான வேலைகள் இன்னும் நடக்கவே இல்ல. ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வர அபாயத்துல தான் ஒரு முக்கியமான ஏர்போர்ட் இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இது நம்ம நாட்டோட முக்கியமான ஒரு போக்குவரத்து மையத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால இதோட பாதிப்பு ரொம்ப பெருசு. சரி, அடுத்த பிரஷர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தப்பு நடக்குதுன்னு சுட்டி காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்கள், அதாவது சமூக செயற்பாட்டாளர்கள், அவங்க ரொம்ப மோசமான தாக்குதல்களை சந்திக்கிறாங்க. இப்போ சட்டவிரோதமா கல்குவாரி நடக்குதுன்னு மக்கள் குரல் கொடுத்தா அதுக்கு பதில் வன்முறையா இருக்கு. ஒரு விஷயத்த பேசி தீர்க்காம இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கும்போது அது ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். அறப்போர் இயக்கம்னு ஒரு அமைப்பு கல்குவாரியில வர்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை பத்தி பேச ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்றாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது? திடீர்னு ஒரு கும்பல் உள்ள புகுந்து சேரெல்லாம் தூக்கி வீசி அங்க இருந்தவங்கள தாக்குறாங்க. இதுல பிரபல மனித உரிமை வழக்கறிஞர் PUCL சுரேஷ் கூட காயமடைகிறாங்க. இது திட்டமிட்டு நடந்த தாக்குதல்னு வீடியோ ஆதாரம் எல்லாம் இருந்தும் முதல்ல ஒரே ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த தாக்குதல் கனிம வள மாஃபியாக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற கூட்டணியை காட்டுதுன்னு சோர்சஸ் சொல்றாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இது ஏதோ 2 குரூப்புக்கு நடுவில் நடந்த சண்டை இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய சக்திகள் இருக்கு. அதுக்கு அரசும் துணை போகுதோங்கிற ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை இது வைக்குது. அடுத்தது 3வது பிரஷர் பாயிண்ட். அது நம்ம பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. பொதுமக்களுக்கு சட்ட ஒழுங்கு மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. முக்கியமா பெண்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. பெண்களுக்கு எதிராக நடந்த சில தொடர் குற்றங்கள் மக்கள் மனசுல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தமிழ்நாட்டோட லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பத்தி தேசிய அளவுல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் கேங்ரேப் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் வேகமா செயல்பட்டு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பிக்க முயற்சி செஞ்சதா சொல்லி முழங்காலுக்கு கீழே சுட்டும் இருக்காங்க. இது போலீஸோட ஆக்ஷன். ஆனா இன்னொரு பக்கம் சில முக்கியமான கேள்விகளும் எழும்புது. பல மாசமா ஏன் நம்ம மாநிலத்துக்கு ஒரு பெர்மனன்ட் DGPயே இல்ல? இந்த மாதிரி என்கவுண்டர் மாதிரி நடக்கிற துப்பாக்கி சூடெல்லாம் உண்மையிலேயே குற்றத்தை குறைக்குமா, இல்ல இது சிஸ்டம்ல இருக்கிற தோல்வியை காட்டுதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது இந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, பல விஷயங்கள்ல இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோட பர்சனல் டீடைல்ஸ் FIR எல்லாம் வெளியில லீக் ஆச்சு. ஒரு சீனியர் IPS அதிகாரி மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்தும் அவரை சஸ்பெண்ட் பண்ணாம வெறும் துறை ரீதியான விசாரணை மட்டும் நடக்குது. முக்கியமா ஒரு நிரந்தர DGP இல்லாதது மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் பலவீனப்படுத்துதுன்னு சோர்சஸ்ல சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு பேட்டர்னா தெரியுது. சிஸ்டமே தன்னைத்தானே சரி பண்ணிக்க தவறும்போது மக்கள் எப்படி பாதுகாப்பா உணர்வாங்க? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி. சரி, இப்போ கடைசி 4வது பிரஷர் பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுதான் அரசியல் களம். இங்க நடக்கிற குழப்பங்கள் தான் மத்த எல்லா அழுத்தத்துக்கும் ஒரு காரணமாவும் விளைவாவும் இருக்கு. மக்கள் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாம இருக்கும்போது பாலிடிக்ஸ்லயும் ஏகப்பட்ட குழப்பம். பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவர்களே நெருக்கடியில இருக்காங்க. புது புது சவால்கள் கிளம்பிட்டே இருக்கு. அரசியல் களம் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய கட்சிகள்ல என்ன நிலைமைன்னு. திமுகவுல சீனியர் மினிஸ்டர் KN நேரு மேல அமலாக்கத்துறை விசாரணை தீவிரமா நடக்குது. இதனால அவரோட பொது நிகழ்ச்சிகள் கூட ரத்து செய்யப்படுது.
அதிமுக பக்கம் பார்த்தா செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் லீடர் வெளியே போனது கட்சிக்குள்ள பெரிய பிளவு இருக்கிறத காட்டுது. இன்னும் பலர் வெளியே போகலான்னு கூட பேசிக்கிறாங்க. பாஜகவுல மாநில தலைவர் அண்ணாமலையோட அக்ரசிவ் ஸ்டைல்னால தேசிய தலைமைக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு செய்திகள் வருது. இந்த அரசியல் குழப்பத்துக்கு நடுவுல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கு. அதுதான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி. விஜயோட அரசியல் பேச்சுகளை கவனிச்சா அது ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டா, அக்ரெசிவா, நேரடியா சிஎம் டார்கெட் பண்ற மாதிரி இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இது ஏதோ சினிமா செல்வாக்க வச்சு அரசியலுக்கு வர்ற மாதிரி இல்ல, ரொம்ப சீரியஸா ஒரு திட்டமிட்ட சவாலா இருக்குன்னு தெரியுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த 4 பிரஷர் பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். 1, சரியில்லாத நிர்வாகம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள். 2வது, எதிர்ப்பு குரல்களை வன்முறையால அடக்கிறது. 3வது, பொது பாதுகாப்புல இருக்கிற நெருக்கடி. 4வது, அரசியல் களத்துல இருக்கிற குழப்பம். இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை இல்ல. எல்லா அழுத்தமும் ஒரே நேரத்துல உருவாகி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகியிருக்கு. இதுதான் நிலைமைய ரொம்ப சிக்கலாக்குது. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு விரிசல்கள் வெளிப்படையா தெரியும்போது இந்த அழுத்தம் இன்னும் அதிகமானா என்ன ஆகும்? இந்த பிரஷர் குக்கர் வெடிக்குமா இல்ல பிரஷர் ரிலீஸ் ஆகுமா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.